வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் காக்னிஷன், 5 சென்சஸ், விஷுவல் என்ற தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் த கவர்மெண்ட் ஆஃப் கலர்ஸ், த கவர்மெண்ட் ஆஃப் நோட்ஸ் அப்படின்னு 2 பார்த்தோம். அது எப்படி எல்லாத்தையும் ஒரே செக்மெண்ட்டில் ஒன்றா ஒரு அளவில் பார்த்துக்கிறதோ அதுபோல் நம்ம மூளையும் நம்ம கண்ணுக்கு தெரிகிற சில முக்கியமான விஷயங்களை ஒன்று போல் இருக்கிற ஒரு இடத்துல அது என்ன பண்ணோம், ஒரே அளவாக தான் ஒரு விஷயமாக தான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கும், அப்படி தான் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது அந்த ஸ்பேஷியல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்பேஷியல் ரிலேஷன்ஸ்னால் என்ன, ஒன்று மேலே நிற்கிறது, ஒன்று சைடில் இருக்குது, இல்லை அப்படி தனித்தனியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுதான் ஸ்பேஷியல் ரிலேஷன்ஸ். இப்போ இந்த இடத்துக்கு போகிறோம், ஏதோ காலில் எதுவும் ஏறணுமா அப்படின்னு சொன்னால் காலை தூக்கி தாண்டி வச்சுட்டு நடக்கிறோம். நடுவில் ஒரு பெரிய சாமான் இருக்கா, அந்த சாமான் மேலே இடிச்சிக்காமல் போகிறோம்னு நினைக்கிறோம். அதே சமயத்தில் நம்ம சேரில் ரொம்ப உயரமாக உட்காந்துருக்குறோமா, இல்லை நம்ம உட்காந்தா நம்மளை காலோட தரையில் டச் பண்ண முடியுமா அப்படின்னா தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இப்போ ஒரு காரில் உட்காந்து ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கார் பொன்னெட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோடு நம்மளுக்கு இமீடியட்டாக தெரியுதா இல்லையா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ அது என்னது, இதெல்லாம் அந்த ஸ்பேஷியல், அதாவது 3 டைமென்ஷனாக இருந்தாலும் எந்த டைமென்ஷனில் இருந்தாலும் 1 to 1 அப்படி இருந்தாலும் ஒரு சைடு ஃப்ரண்ட்டு அது மட்டும்தான் பார்க்க முடியும். லேட்ரல் வியூ இல்லாட்டி போனால் இதுதான் பார்க்க முடியும் அப்படி சொன்னால் அதை நம்ம ஒரு அளவில் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விஷுவல் பர்செப்ஷன் யூஸ் ஆகும். இதுதான் இதனோட இந்த கான்செப்ட் பிஹைண்ட் இட். அதுதான் நம்ம என்ன செய்கிறோம், ஒரே காமுட்டாக பார்க்குறதுக்கு காரணமே அதுதான். ஒரு நோட் என்ன சொன்னால் அந்த ஸ்பேஷியல் ரிலேஷன்ஸ் ஆஸ்பெக்டில் தான் அந்த சங்கீதம் அதை ஸ்டோர் பண்ணிக்கும். அதே மாதிரி நம்ம பார்க்குறோம், சொன்ன மாதிரியே ஒரு உதாரணம், டேபிளுக்கு மேலே டெஸ்க்டாப்பு, டேபிளுக்கு கீழே ஒரு பூனைக்குட்டி அப்படின்னு சொல்லி, அதுபோல் ஒரு ஸ்பேஷியல் ரிலேஷன்ஸில் தான் இங்கே பார்க்குற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கோம். அப்போ ஸ்பேஷியல் ரிலேஷன்ஸ்ன்றது எங்கே புரிஞ்சுக்கணும், பரேட்டல் லோபில், காது கேட்குற இடத்துல, அதாவது மூளையில் காது கேட்ட செவித்திறன் எங்கெல்லாம் உணரப்படுகிறதோ அந்த சவுண்ட் எங்கே பர்சீவ் பண்ணுமோ அந்த இடத்துல தான் பண்ணும். அதனால் அந்த மாதிரி சவுண்டு பர்சீவ் பண்ணுறதுனால தான் அந்த சங்கீதத்தையும் என்ன பண்ணுறது, அது கவர்மெண்ட் ஆஃப் நோட்ஸ்னு போட்டு அந்த செவித்திறன், அதாவது காது கேட்குற ஏரியாவில் மூளைக்குள்ளே எங்கே இருக்கோ அந்த இடத்துல இதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இதில் முக்கியமான விஷயம், நம்ம இப்போ சொன்ன அந்த சென்டென்ஸ் அதில் நிறைய தவறு இருக்குது. நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். என்னண்ணா இதில் நம்மளோட முயற்சி என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஆனால் இது சிருஷ்டி, ஈஸ்வர சிருஷ்டியில், கடவுளுடைய படைப்பில் இது ஒரு சிறப்பான விஷயம். மூளையில் நம்ம எல்லாருக்கும் எல்லா மூளையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதை பயன்பாட்டுக்கும் பண்ணுறதும் பயன்பாட்டு உடையதாக செய்யறதுல தான் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் ஆகுது. எல்லாருக்கும் கடவுள் இத்தனை கனமான இத்தனை நியூரல் நெட்வொர்க் இருக்கிற ஒரு மூளை தான் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த மூளையை எப்படி பயன்படுத்திக்கிறோம், அதை எப்படி பயன்பாடு உடையதாக ஆக்கிறோம், அதுக்கு எப்படி வேலை கொடுத்து அதை ட்ரிம்மாக எப்போவுமே ஒரு அலர்ட் நிலைமையில் வச்சுக்கிறோம். That becomes an individual differences. There are individual differences in activating their area of the brain for the purpose of their studies. ஆமாம், அதில் மாற்று கருத்தே இல்லை. அதனால தான் சிலவங்களுக்கு கணக்கு பீரியட்னு சொன்னால் கணக்கில் 100க்கு 100 வருது, சிலவங்களுக்கு தமிழ் சிறப்பாக வருது, சிலவங்களுக்கு சயின்ஸ் பார்த்தாலே அந்த டீச்சர் பார்த்தாலே அந்த பீரியட்லேயே எப்படியான தப்பிச்சுட்டு எங்கேயான போயிடலாமா, நம்ம கிரவுண்ட்லேயான போய் நின்றுக்கலாம் கிளாஸை விட்டுட்டு அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் இந்த ஏரியாவிலலாம் நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை, பயன்படுத்துறதுக்கு தெரியல. வி ஆர் ஸோ நெய்வ் இன் யூட்டிலைசிங் தோஸ் ஏரியாஸ். அப்போ அதுதானே தெரியலன்னு சொன்னால் என்ன சொல்லணும், நம்மளுக்கு அது விஷயமே வி ஆர் அன்ஃபிட் அப்படி தான் அர்த்தம். இது ஒரு 4 வகுப்பு படிக்கிற வரைக்கும், 5ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் இட் இஸ் ஓகே தான். ஆனால் ஆஃப்டர் 5th ஒரு 10 வயசு 11 வயசு தாண்டின பிறகு இன் வாட் ஏரியா வி ஆர் இன்ட்ரெஸ்டட், வாட் ஆர் ஆல் த ஏரியாஸ் வி ஆர் ரெடி டு ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்மளே அசர்டைன் பண்ணிவிடலாம். அப்போது அந்த விஷுவல் ஏரியாவில் நம்ம பார்க்குறோம், ஒரு 3 டைமென்ஷனல் ஃபிகர் பார்க்குறோம், இதை எப்படி ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயங்களும் இங்கே நம்ம கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் இருக்குது. இப்போ ஒரு ஓப்பன் சீன் ஒன்று வச்சுக்கலாம். நம்ம ஒரு ஓப்பன் ஸ்பேஸுக்கு போகிறோம், ஒரு நெற்பயிர் விளையிற இடத்த பார்க்குறோம் அப்படின்னா அது இப்போ தான் பச்சை கட்டியிருக்கு, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன இருக்குது, நடுவில் குறுக்கில் ஒன்றும் இல்லை, அங்கங்கே ஒரு மரம் தான் இருக்குது, எல்லாமே வயல் தான்.
வயலில் என்ன பண்ணியிருக்கு, பயிர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பயிரில் ஏறக்குறைய அநேகமாக அது ஒரு 40 days ஆனதா போல் இருக்குது. ஏன்னா எல்லாம் பச்சை கட்டியிருக்கு. அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது. என்டையர் ஏரியா வில் பி பர்சீவ்டு அஸ் அ சிங்கிள் க்ரீனரி அப்படின்னு புரிஞ்சுக்கும். எல்லாம் இப்போ நம்ம பார்த்த உடனே வயலில் விவசாயினா என்ன சொல்லுவாங்க, ஆமாம் இது பச்சை கட்டியிருக்கு, பால் கட்டி இருக்குது, இன்னும் சீக்கிரத்தில் அது என்ன வரும், நெற்கதிர்கள் மேலே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னும் 3 வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பச்சை கட்டிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், 4 to 5 weeks நிச்சயமாக இருக்கும். அதனால் இதை பார்த்த உடனே எப்படி புரிஞ்சுக்கும் அந்த மூளைன்னு சொன்னால், நம்மளுக்கு விவசாயம் பற்றி தெரிஞ்சாலும் விவசாயம் பற்றி தெரியல, அந்த எதுவுமே அந்த மாதிரி இடத்துக்கே நம்ம போனதில்லை, இருந்தாலும் தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம போகிற காரை விட்டு இறங்கியோ இல்லை பஸ்ஸை விட்டு இறங்கி ரோட்டில் நின்றுக்கிட்டு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அதையும் இந்த நம்மளோட மூளை இப்படி தான் பர்சீவ் பண்ணி ஒரு கார்மெண்ட் ஆஃப் க்ரீனரிஸ் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கும். ஸோ இந்த மாதிரி பர்செப்ஷனை அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் காக்னிஷன்ங்கிறது என்ன, புரிந்து கொள்கிறோம். இது எப்படி கண் எப்படி புரிஞ்சுக்கிறது, கண் எப்படி பார்க்குறது, மூளை எப்படி அனலைஸ் பண்ணி அதை புரிஞ்சுக்கிறது, அதுதான் இந்த விஷுவல் பர்செப்ஷனுக்கு உள்ள பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இந்த விஷுவல் பர்செப்ஷன் ஒரு சென்ஸும் பார்க்க போகிறோம்னு சொன்னோம். இந்த விஷுவல் பர்செப்ஷனில் இது எப்படி நம்ம பார்க்குறோம்னு சொன்னால், அது பார்க்குறத ஒரு 3 dimensionல் அந்த இடத்துல தொங்குற மாதிரி ஒரு தனித்தனி ஏரியாவில் ஸ்பேஸில் நிற்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதை வந்து இது எப்படி காமெடியாக சொல்லணும்னு கேட்டால், இப்போ இந்த லைட்டு முன்னாடி உட்காந்து நம்ம என்ன பண்ணுறோம், பாடம் படிக்கிறோம். லைட்டு முன்னாடி வச்சு பாடம் படிக்கிறோம், பேசுகிறோம், எழுதுகிறோம். என்ன நம்மளுக்கு தேவையான வேலை இப்போ இந்த நேரத்தில் செய்யணுமோ அது இந்த லைட்டு முன்னாடி நின்று நம்ம பண்ணுறோம். இந்த லைட்டு முன்னாடி நின்று பண்ணினாதான் நம்மளுக்கு பாடம் புரியும் அப்படின்னு சொன்னால், இது these two are interlinked-ஆ இல்லை. பாடம் புரியணுன்றது என்ன, அக்கறையாக படிக்கணும், படிக்கிற விஷயம் மனசில் நிற்கணும். அப்போ தான் நம்ம படிக்கிற பாடம் வந்து நம்மளுக்கு புரியும். பாடம் புரியறதுக்கும் லைட்டு போடுறதுக்கும் எதனா கனெக்ஷன் உண்டா? லைட் இல்லாமல் டே லைட்டில் மத்தியானம் படித்தா கூட அது நம்மளுக்கு புரியணும். whenever we want to study well அப்படின்னு சொன்னால், அந்த படிக்கிற நேரத்தில் நம்ம படிக்கிற பாடங்கள் நம்மளுக்கு சிறப்பாக புரியணும். அதுக்கு லைட் ஒரு முக்கியத்துவம் இல்லை. லைட் இருந்தாலும் லைட் இல்லாட்டியும் நம்ம படிப்போம், படித்தா புரிஞ்சால் நல்லபடியாக மனசில் நிறுத்திப்போம். அது எப்படி இதுலேருந்து வேறுபட்ட விஷயமோ அதுபோல தான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் நோட்ஸ் இல்லை அந்த இடத்துல தொங்குறதா இருந்தாலும், 3 dimensionல் அதை பார்க்குறதா இருந்தாலும், உள்ள ஸ்பேஷியல் ரிலேஷன்ஸில் புரிஞ்சுக்கிறதா இருந்தாலும், இந்த விஷுவல் பர்செப்ஷனுக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோமோ அதை அப்படியே நினைவில் இருத்தி கொள்ள வேண்டிய என்ன சிறப்பு நம்ம இடத்துல உண்டு. இதுக்காக நம்ம பழக்கப்படுத்திக்கலாம். என்ன பார்க்குறோமோ என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இருக்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம மனசில் வாங்கி பார்த்து நிறுத்திக்கலாம். இது எல்லாமே சாத்தியம்தான். ஸோ அந்த விஷுவல் பர்செப்ஷனுக்கும் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் காக்னிஷனும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான். காக்னிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் விஷன் அப்படின்றது எளிதில் நம்மளுக்கு எல்லாத்தையும் புரிஞ்சு வைக்கும். ஆனால் இதில் முக்கியமானது, இது ஏன் இப்படி புரியுறதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்துறத முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம்.